பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜெபிக்கலாம் வாங்க காலை தொழுகைக்கு வருகை தந்துள்ள உங்கள் யாவரையும் அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இத்தொழுகையின் ஆரம்பத்திற்காக நாம் யாவரும் இணைந்து ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் நல்ல பிதாவே, புதிய நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. கடந்து வந்த நாட்களிலே வாழ்வின் பயணங்களில் வாழ்வின் பாதைகளில் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினீர். அநேக நன்மைகளால் எங்களை நிரப்பின தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பிரச்சனைகள், எண்ணற்ற வேதனைகள் இருந்த பொழுதும் கூட, அந்த வேதனைகள் மத்தியிலும் கூட நீர் எங்கள் கரங்களை பற்றி பிடித்து கொண்டு இந்த அன்பின் கரங்களுக்குள்ளாக எங்களை அரவணைத்து பாதுகாத்து தேற்றி வழிநடத்தின தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளும் கூட ஆண்டவரே, எங்களை வாழ்வில் புதியதொரு நாளை தந்திருக்கிறீங்க. இந்த நாளை உம்மை துதிக்கும் துதியோடு நாங்கள் ஆரம்பித்து எங்கள் பணிகளிலே, இதர பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டு அதன் மூலமாக அநேக நன்மைகளை நாங்கள் காணும் பொருட்டு இந்த சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை ஒருமனப்பட்டவர்களாக கூட்டி இணைத்தமைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, காணொலி தொலைக்காட்சியின் வாயிலாக என்னோடு கூட ஜெபத்திலே இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் வாழ்வில் அவர்கள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்களோ, எதிர்பார்க்கின்ற நன்மைகள் அனைத்தையும் இந்த திருக்கரங்களிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு காரணராய் இருக்கிற என் தேவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுப்பதற்கான வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெப தொழுகையை இந்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் இறுதி மட்டும் அளவற்ற பிரசனம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அவர்கள் வேண்டும் என்று சொல்லி இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் இணைந்து, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே என்று எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடலை யாவரும் இணைந்து உற்சாகமாக பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவரே சுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பீர். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே இந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தம்
அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர்ப்புகளோ பண ஆசையும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர்ப்புகளும் பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன் என்று பாடலையும் யாவரும் இணைந்து பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதியும் நீரே, தாபரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்ன வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும்
என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளே அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்பிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்பவைகளே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட காணொளி தொலைக்காட்சியின் வாயிலாக என்னோடு கூட ஜெபிக்கலாம் வாங்க ஜெப ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற இறைமக்கள் யாவரையும் அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இறை ஆசீர்வாதமும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும், உங்கள் இல்லத்தின் பிள்ளைகள் அனைவரோடும், உங்கள் உறவினர்கள் அயலகத்தார் அனைவரோடும் நிறைவாக தங்குவதாக. நாம் யாவரும் இப்பொழுது நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்க்க போகின்றோம். உலக ஆசைகளுக்காக, உலகின் சந்தோஷங்களுக்காக, இவ்வுலக ஓட்டத்தை நிறைவு செய்த பின் விண்ணுலக வாழ்விலே இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து பரலோகத்திலே வாழ்வதற்காக நம்மை அவர் கரங்களிலே அர்ப்பணிக்க நாம் யாவரும் முழங்காற்படியிட்டு நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். யாவரும் ஒரு நிமிடம் இறைவனை நோக்கி பாருங்கள். உங்கள் மன கண்களை திறந்து பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி நம்மை அவர் கரங்களிலே அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். வீணான சிந்தனைகள்,
வீணான காரியங்களுக்கு நாம் நம்மை அடிமைகளாக வைத்துக் கொண்டு எத்துணை நாட்களுக்குத்தான் பாவ உலகிலே பாவம் நிறைந்தவர்களாக சாத்தானின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த பாதைகளை விட்டு விலகி அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பற்றி பிடித்துக் கொண்டு இந்த உலக வாழ்வின் ஓட்டத்திலே அநேக நன்மைகளை காணும் பொருட்டாக அவரோடு கூட இணைந்து வாழ்வதற்கு நாம் அவர் கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்க நம்மை நாமே தயார் செய்வோமா? ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்விலே நாம் கண்டுகொள்வதற்கு சித்தமுள்ளவராக நமக்கு தந்தவர்கள் இருக்கிறார். இந்த புதிய நாளிலே என் தேவ சித்தத்தின்படி நாம் வாழ கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னும் எத்தனை காலங்களுக்குத்தான் தவறின் பாதைகளே நடப்போம்? நாட்கள் பொல்லாதவைகளை ஆழ்ந்தால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மிகுந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி என்று சொல்லி கேட்கிறீர்களா? அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும். இறை நாமத்தை புகழ்ந்து துதித்து பாடல்களை பாட வேண்டும். அது மட்டுமல்ல, வேத வசனங்கள் நமக்கு என்னென்ன கற்றுத்தருகின்றன என்று சொல்லி அந்த வசனங்களின் பாதைகளிலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, முழங்கால் படியிட்டு சமூகத்திலே நம்மை ஒருநிலைப்படுத்தி முழு மனதோடு ஏக சிந்தையோடு அவர் சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தினமும் கூறுகிறார்களே என்று சொல்லி காலை எழுந்தவுடன் ஒரு சிறிய ஜெபம், இரவு படுக்கும் பொழுது ஒரு சிறிய ஜெபம் மட்டும் செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அதனை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு நீங்கள் ஜெபம் செய்யாமல் இருப்பதே நலமாய் இருக்கும் என்று தான் தோன்கிறது. உங்களை இறைவன் கையிலே ஒப்படைக்காமல் நாம் நம்மை அவர் சமூகத்திலே தாழ்த்தாமல் எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் எந்த ஒரு நன்மைகளையும் அவர் கரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நம்மை நாமே தாழ்த்தி நம்மை வெறுமையாக்கி அவர் கரங்களிலே நாம் அர்ப்பணிப்போமா? அப்படி அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் கரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக யாவரும் இறைவனுடைய சமூகத்திலே நாம் மனப்பூர்வமாய் மனத்தாழ்மையாய் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளின் இந்த வேலைக்காக மீண்டும் ஒரு முறை கூட இந்த சமூகத்திலே இணைந்திருக்கின்ற நாங்கள், இந்த காணொலி காட்சியின் வாயிலாக இணைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை அற்பரும் பாவிகளும் தூசிகளுமாய் இருக்கிற எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்வை நாங்கள் ஒரு முறை அலசி பார்த்து நாங்கள் செய்த தவறுகளை விட்டு வலி விளையாடவே மனம் திரும்பி எங்களை உடைய கரங்களிலே தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிப்பதற்கான வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தமைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளிலே புதியதொரு நாளை எங்களுக்கு கட்டளையிட்டு அருளி இருக்கிறீங்க. அதற்காக உம்மை துதிக்கிறோம். இன்னும் அநேக நன்மைகளை உடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை உடைய கரங்களிலே ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்களும் ஆண்டவரே ஜெபிக்கின்ற நாங்கள் மனத்தாழ்மையாய் மனப்பூர்வமாய் உடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் வல்லமையும் பலத்தையும் நீர் பலத்திலிருந்து ஈவாய் கட்டளையிட்டார்கள வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உலக மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ இடறுதல்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள் தங்களுக்கு வந்திருந்த பொழுதிலே இந்த வாழ்வை நாங்கள் எப்படி வாழப் போகிறோம் என்று தெரியாதவர்களாக ஒரு கேள்விக்குறியோடு ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அறிகிறோம் அப்பா. கொடிய அந்த வைரஸின் தாக்குதலான கொரோனா கொடுந்தொற்றிலிருந்து ஆண்டவரே ஓரளவு விடுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு வந்தாலும் கூட இன்னும் அந்த பாதிப்பு முழுமையாக இவ்வுலகத்தை விட்டு அகலவில்லை. அதை நீர் மாத்திரமே அகற்றிக் கொள்ள முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா. இவ்வுலக மருத்துவர்களை காட்டிலும் மெய்யான மருத்துவராய் இருக்கிற நீர் ஆண்டவரே இந்த கல்வாரி ரத்தத்தை கொண்டு எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து ஆண்டவரை பரிபூர்ண பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் தந்தருள வேண்டும் என்று சொல்லி
இந்த சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் எங்களுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுவிதமான வைரஸின் தாக்கத்தினாலே மக்கள் ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நாட்களிலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கலாம் வாங்க என்று சொல்லி அனைவரையும் ஆண்டவரே ஆசையோடு அழைத்து இந்த சமூகத்தை கூட்டி சேர்க்கின்ற பொழுது எத்தனையோ பேர் ஆண்டவரே வேறு வேலை இல்லாமல் இவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி ஏளனம் பண்ணுகின்ற ஒரு நிலைமையிலும் நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரே இதன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் எங்களை சார்ந்திருக்கிறவர்களை வாழ்விலையும் அனைவரும் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி தருவீர் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தின் மிகுதியோடு கூட சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் இணைந்திருக்கின்ற இந்த தருணத்திலே நீர் எங்களை இதுகாரம் ஆண்டவரே ஆபத்துகளுக்கும் இடர்களுக்கும் பாடுகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்து வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய பாரம்பரிய எஸ்டேட் மக்களை ஆசீர்வதிங்க. அங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. உயரமான மலைப்பகுதிகளிலும் தங்களுடைய பணிவிடைகளை அவர்கள் நிறைவேற்றி தங்களுடைய தாவரமாக அந்த இடத்தை அவர்கள் மையமாக வைத்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவரை காட்டு மிருகங்களின் வாயிலாக விஷப்பூச்சிகள் ஜீவ ஜந்துக்கள் வாயிலாக எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத வனமாக உங்களுடைய தூதர்களை கொண்டு ஆண்டவரே அந்த எஸ்டேட்டை முழுமையாக அவரை சுத்தி ஆண்டவரே வேலிகளிட்டு பாதுகாத்து அவங்க பணி செய்கின்ற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த இடத்தில் கூட ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரையும் இந்த சமூகத்தை நோக்கி பார்த்தாண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு விடுதலை தருவீர், எங்களை பாதுகாத்து ரட்சித்து வழிநடத்துகிற தேவன் நீர்தான் என்று சொல்லி இந்த கரங்களிலே தங்களை அர்ப்பணித்து தருகின்ற பொழுது என் தேவன் ஆண்டவரே அவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. கண்ணோக்கி பார்த்து அவர்களை மீட்கப்பட்ட ஜனங்களாக விடுதலை பெற்றுக் கொண்ட ஜனங்களாக அவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. உண்மை நோக்கி பார்க்க ஆவலோடு உண்மை நோக்கி ஆண்டவரே தங்களை அர்ப்பணிக்க மிகுந்த உதார்த்தமாக ஆண்டவரே உதார்த்தமான எண்ணங்களோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது நாங்கள் என் தேவனை சந்திக்க வேண்டும், இயேசுவின் பாதத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை மனப்பூர்வமாய் தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது நீர் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை அவர்களை ரட்சித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய கையின் பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். அந்த எஸ்டேட்டின் பணிகளுக்கு பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய இல்லத்தின் பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஆண்டவரையும் அநேக நன்மைகளை உடைய கரங்களிலிருந்து பெற்றுக் கொள்வதற்காக நீர் அவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேளையில் கூட பாரம்பரிய எஸ்டேட் முதலாளிகள் நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். முதலாளிகளின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மருத்துவ பணியை அவர்கள் நிறைவேற்றுகிற பொழுது ஆண்டவரே அவர்களிடத்திலே நோயோடு வேதனையோடு சோதனையோடு வருகின்ற மக்கள் ஆண்டவரே பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. மருத்துவர்களுடைய குடும்பத்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் பிள்ளைகள் அவர்கள் செய்கின்ற பணிகள் ஒவ்வொன்றிலும் எந்த கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த தேசத்துக்காக ஜெபிக்கின்றோம். தேச மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. முதலமைச்சரை ஆசீர்வதிங்க. அவர்கள் இந்த காலங்களில் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஆண்டவரையும் எந்த கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தி அநேக அதிசயங்களை காணும் பொருட்டாக நீர் அவர்களை கொண்டு ஆண்டவரை மக்களை பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மக்களை வழிநடத்தி செல்கின்ற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. குமரி பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயத்தை ஆசீர்வதிங்க. பேராயரை ஆசீர்வதிங்க. அவர் மூலமாக ஆண்டவரை நிறைவேற்றப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியர் பணிகளையும் நீர் ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க ஆண்டவர். ஊரடங்கு காலங்களிலே ஆலயத்திற்கு செல்ல முடியாத நிலைமைகளிலே ஆண்டவரை தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பொழுது அநேக மக்கள் இணைந்த ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம். அந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரை ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையின் போதகர்களுக்காக ஒவ்வொரு இறைப்பணியுடைய ஆளுகளுக்காக ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாமத்தை ஆண்டவரை உடைய வசனத்தை உண்மையாக கற்று உண்மையோடும் உத்தரவாதத்தோடும் உடைய ஊழியர் பணியை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக நீர் அவர்களை கரங்களிலே எடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. ஜனங்கள் ஒவ்வொருக்காக வருகிறோம். எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் சரி, எத்தனை பாவங்கள் மிகுந்தவர்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரே அந்த பாவங்கள் அனைத்தையும் பாராத வண்ணமாக நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. அநேக நன்மைகளால் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி உடைய கரங்களிலே தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது நீர் அவர்களை எடுத்து வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலும் கூட எங்களையும் ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட ஜெபத்திலே இணைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் திருக்கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இவைகளை இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.